ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் நந்தினி. திருச்செந்தூரில் நைட்டு ரூம் போட்டிருந்தோன்னு சொன்னேன் இல்லையா. அதுக்கப்புறம் அங்கேருந்து மார்னிங் கிளம்பியாச்சு. ஜூலை 3 பாப்பாவுக்கு மொட்டை போட ஹோட்டலில் ஃபஸ்ட்டு சாப்பிட்டோம். சாப்பிட்டுட்டு ரெடி ஆகிட்டோம். சின்ன பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு மொட்டை போட காரில் கிளம்பியாச்சு. அவளுக்கு நல்லா 2 குடுமி போட்டு நல்லா பூ வச்சு விட்டேன். ஒன்றும் தெரியாது, பாவம் எப்படி அழுக போகிறான்னு. அப்புறம் காரில் போகும்போது நல்லா இருந்தது. சாப்பிட்டுட்டு காலையில டிஃபன் அங்கேயே முடிச்சுட்டு வந்தோம். பாருங்கள், இந்த மண் செம்மண் கலரில் இருக்கும் குலதெய்வ கோயிலில். கருக்குவேல் ஐயனார் கோயில் தான் எங்கள் குலதெய்வம். அங்கே போய் நல்லா சாமி கும்பிட்டோம். சாமி கும்பிட்டுட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு பொங்கல் வைக்கிறான், குழம்பு வைக்கிற வேலையெல்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பெரியவங்க பார்த்துக்கிட்டாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் நாம் பார்க்குற மாதிரி இருந்துச்சு. மண் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக எப்படி இருக்குன்னு. பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கிறதுக்காக கிளம்பியாச்சு. கோயில் முன்னாடிலாம் கொஞ்சம் வேலையாகிட்டு இருந்தது. அந்த கோயில் ரொம்பவே நல்லாயிருக்கும். மனசு நிம்மதியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் தூரமாக இருக்கும் நம்ம போகிறதுக்கு. வருஷத்தில் ஒரு டைம் போகிறோம். அப்புறம் வெள்ளை கத்திரிக்காய் எல்லாம் வெட்ட சொன்னாங்க. எல்லாம் வெட்டிட்டு இது குழம்பு வச்சாங்க, காரக்குழம்பு, அதாவது புளிக்குழம்பு வச்சாங்க. வெள்ளை கத்திரிக்காய் நான் ஃபஸ்ட் டைம் இதுதான் சாப்பிட்ருக்குறேன். ஒரு சைடு அடுப்பில் பொங்கல் வச்சிட்டு இருந்தாங்க. கோயிலில் இருக்கிற கல்லுலேயே பொங்கல் ஒரு அடுப்பில், வெள்ளை கத்திரிக்காய் குழம்பு ஒரு அடுப்பில், சாப்பாடு ஒரு அடுப்பில் வச்சாங்க. பாப்பா 2 பேரும் விளையாடிட்டு இருந்தாங்க. பொங்கல் பொங்கும்போது மொட்டை அடிக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ பொங்கல் வச்சுட்டு இருந்தா. பெரிய பாப்பா அசால்ட்டாக பொங்கல் வச்சுக்கிட்டு இருந்தா. ஒரு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தா. இப்போ தான் நல்லா அவளுக்கு விவரம் தெரியுதுல்ல, அதனால் நான் சொல்லி வைக்கிறேன்னு சொல்லி கேட்டுகிட்டு இருந்தா. நெருப்பு வருதுன்னு சொல்லி கொஞ்சம் நவுத்தி விட்டாங்க. ஃபைனலாக பொங்கல் பொங்கி வர ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் பொங்கும்போது மொட்டை அடிக்க நம்ம போகணும். பாப்பாவுக்கு மொட்டை அடிக்கும்போது அழுகுவாளான்னு பயமாக இருந்தது. ஆனால் ரொம்பவே அழுதுட்டா. ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபஸ்ட்டு மொட்டை அடிக்கிறதுக்கு அழுதா, காது குத்துறதுக்கு அதை விட ரொம்பவே அழுதுட்டா. இவங்களுக்கு மொட்டை அடிக்கிறதுனாலே ரொம்ப பயமாக இருந்துச்சு எனக்கு. எப்பவுமே குழந்தைங்கள மொட்டை அடிக்க போனாலும் அவங்க விடாமல் அழுதுகிட்டே இருப்பாங்க. அப்புறம் காது குத்தும் போது அழுதுருவாங்க. அந்த மாதிரி பாப்பா மொட்டை அடிக்கும்போது அழுதுட்டா. ரொம்பவே கஷ்டமாக இருந்தது மனசு. பாருங்கள், அழுதுகிட்டே இருப்பா. ஆனால் முடி ரொம்ப ஹெவியாலாம் எங்கள் பொண்ணுக்கில் ஓரளவுக்கு இருந்துச்சு. ஆனால் ஃபஸ்ட்டு பொண்ணுக்கு இதை விட முடி கம்மி. அவளும் இதே மாதிரி தான் அழுதுகிட்டே இருந்தா. இப்போ 9 மாதம் ஆகுது பாப்பாவுக்கு. சரி, ஃபஸ்ட்டு பொண்ணுக்குலாம் 5 மாதத்துலேயே மொட்டை அடித்து காது குத்திட்டோம். 2வது பொண்ணுக்கு 9 மாதத்தில் மொட்டை அடிக்கிறோம். அழுகையே நிறுத்தவே இல்லை. கண்ணீர் அப்படி வந்துச்சு. பார்க்கவே ரொம்ப பாவமாக இருந்தது. எப்படியோ ஒரு வழியாக மொட்டை அடித்து முடிச்சாச்சு. அழுதுகிட்டே இருந்தா ரொம்பவே. ஃபைனலாக இவ பெரிய பிள்ளை கோயிலை சுற்றி சுற்றி குச்சி எடுத்து விளையாடிட்டு இருந்தா. அடுத்தது பாப்பாவை குளிக்க வச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டு வந்தாச்சு. அப்போ வயசான ஒரு தாத்தா இருந்தால் அவர் தான் பாப்பா காது குத்துனார். காது குத்தும் போதும் ரொம்ப அழுதுட்டா. பார்த்தாலே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஃபைனலாக மொட்டை அடித்து காது குத்தியாச்சு. அப்புறம் கோயிலோட பின்னாடி சைடு சுற்றி வந்தாச்சு. பொங்கல் வச்சோம். அதை சாமிக்கு படைச்சிட்டு எல்லாருக்கும் பொங்கலை பரிமாறியாச்சு. அடுத்தது பாப்பா மொட்டை அடித்ததுக்கப்புறம் இப்படி தான் இருந்தா. ரொம்பவே நல்லா இருந்தா. ஃபைனலாக எல்லாம் அழுகையில் நின்றுச்சு. மொட்டையடித்து தலைக்கு நல்லா சந்தனம் பூசியாச்சு. அப்புறம் நைட்டு ரூமுக்கு போயாச்சு. நெக்ஸ்ட்டு திருச்செந்தூர் போகலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, பாய் பாய். அடுத்த வீடியோவில் 2வது டைம் திருச்செந்தூர் போனால் அதை பற்றி பார்க்கலாம். பாய் பாய்.